ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இன்னைக்கு வீல்ஸ் ஆன் டேபிளில் இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். 5 to 10 lakhs பட்ஜெட்டில் என்னென்ன கார்ஸ்லாம் இருக்குது, அதில் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணினா எது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஜிஎஸ்டி ரிவைஸ் ஆனதுக்கப்புறம் அதில் கன்சிடரபுளாக ஒரு சேஞ்சஸ் வந்து பட்ஜெட்டில் இருந்தது. அதனால தான் அந்த எபிசோட் வந்து திருப்பி நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அதில் நீங்கள் கேட்ட நிறைய கொஸ்டின் என்ன அப்படின்னா, அப்படியே 10 to 13 lakhs வரைக்கும் இருக்கிற கார்ஸில் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த எபிசோடு வந்து 10 to 13 lakhஸில் என்னென்ன செக்மெண்ட்லாம் உள்ளே வரும், அதில் என்னென்ன கார்ஸ்லாம் இருக்குது, அதில் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி எதுவாக இருக்கும், என்ன காரணத்துக்காக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது நம்ம விஜய் ப்ரோ வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்ம கார் கன்சல்டிங் சப்போர்ட் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அதில் பையிங் சப்போர்ட்டும் நம்ம பண்ணுறோம், பிடிஐ சப்போர்ட்டும் பண்ணுறோம், யூஸ்டு காரோட இன்ஸ்பெக்ஷனும் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறது விஜய் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ ப்ரோ, இப்போது இந்த 10 to 13 lakhs அப்படின்னா செக்மெண்ட் நமக்கு நிறைய செக்மெண்ட்ஸ் வருது. இப்போ நீங்கள் 5 to 10 கூட உங்களுக்கு ஒரு சில செக்மெண்ட் உள்ளே வராது. ஆனால் இந்த 10 to 13 நிறைய உள்ளே வருது. ஆமாம், இதில் பார்த்தோன்னா சில அந்த ஸ்மால் ஹேட்ச்பேக், அதாவது அந்த ஸ்விஃப்ட் கிரானைட்னு சொல்கிறோம்ல, ஸோ அதுலேயுமே சிலது உள்ளே வந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோ எஸ்யூவி, அந்த டாட்டா பஞ்சு எக்ஸ்டர் அதெல்லாம் உள்ள வந்து, ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். ஏன்னா அதெல்லாம் அந்த 10 lakhsக்குள்ள வாங்கினா ஒர்த் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதனால அதை எடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்க்க போகிறது, இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, அந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக்ங்கிற ஒரு செக்மெண்ட் வருது. அதுக்கப்புறம் சப்காம்பேக்ட்ல இருக்கிற எஸ்யூவிஸ் வருது. மிட் சைஸ்ல இருக்கிற ஒரு சில எஸ்யூவிஸ் வந்து இந்த கூப்பே ஸ்டைல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல இருக்கிற ஒரு சில கார்ஸும் வந்து இதுக்குள்ள வருது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது, அது இல்லாமல் இந்த காம்பேக்ட் செடான்ஸும் வருது சார். அது சப்காம்பேக்ட் செடானும் வருது, எக்ஸிக்யூட்டிவ் செடானும் வருது. ஓ கிரேட், ஓகே. நிறைய இருக்கு. ஒரு பிஸியான ஒரு செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய கார்ஸ் இருக்கு. நீங்க கண்டிப்பா இந்த கேட்டகரியில நிறைய பேர் ஃபிட் ஆவீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரீமியம் ஹேட்ச்பேக் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. ஸோ இதில் மேனுவலில் டாடா ஆல்ட்ராஸ் வந்து கிரியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டு 11 lakhsக்கு ஆன் ரோட் காஸ்ட்டே வந்து உங்களுக்கு வரும். ஸோ ரீசன் என்ன அப்படின்னா, மைலேஜ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. கிட்டத்தட்ட 15 to 18 வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். இது டீசல் அப்படிங்கிறதுனால. அப்போ சிட்டிக்குள்ளேயே 15, ஹைவேலாம் 18 ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும். சேஃப்டி அப்படிங்கிறது ஹைவேல உங்களுக்கு ப்ராப்பராக இதில் இருக்கும்னு சொல்லலாம். அந்த 5 star ரேட்டடான ஒரு கார். முக்கியமாக இந்த செக்மெண்ட்டில் நமக்கு நிறைய கன்சிடர் பண்ணது ஹைவே யூசேஜ் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வாங்குறவங்க, அந்த 5 to 10 lakhsல வாங்குறவங்க சிட்டி யூஸ் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் 13 lakhs வரைக்கும் போகிறவங்க எனக்கு ஹைவேவும் அதிகமாக இருக்கும்னு கண்டிப்பாக சொல்கிறவங்க அதிகமாக பேர் இருப்பாங்க. அதனால நம்ம கன்சிடரேஷனில் இந்த ஹைவேவை நம்ம கன்சிடரும் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் இன்கேஸ் ஆட்டோமேட்டிக் நீங்கள் பார்க்குறீங்க 11 லட்சத்தில் அப்படின்னா, இந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கில் ஹுண்டேல இருக்கிற i20 அதில் பெட்ரோல் ஸ்போர்ட்ஸ் ஓ அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டு ஆட்டோமேட்டிக்கில் இந்த 11 lakhsக்கு உங்களுக்கு வருது. அதில் ஐவிடி கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ ரீசன் என்ன அப்படின்னா, மைலேஜ் ஒரு 10 to 14, சிட்டிக்குள்ளே ஒரு 10, ஹைவேல ஒரு 14, சம்டைம் 15 கூட ஈஸியாக வந்து நீங்கள் டச் பண்ணலாம். ஸோ அந்த மைலேஜ் வந்து இதில் கிடைக்கும். சேஃப்டி வந்து கன்சிடரபுளாக கொஞ்சம் பெட்டராகவே வந்து உங்களுக்கு இருக்குது. சப்காம்பேக்ட் எஸ்யூவியில் நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? ஆமாம், சப்காம்பேக்ட் எஸ்யூவின்னு பார்க்குறப்போ இதில் ஆக்சுவலாக நிறைய கார் இருக்குது. இப்போது நிறைய இந்த ட்வின் பிரதர்ஸாக இருக்காங்க. அதாவது மேக்னைட் கைகர் ஆகலாம், வெனியூ சோனட், அப்புறம் அதில் இன்னொன்று சைரஸ் இருக்குது, அப்புறம் நெக்ஸான் 3XO, ஃப்ராங்ஸ் டைசர், அவங்களுமே ஒரு ட்வின் பிரதர்ஸ் தான், அப்புறம் பிரெஸ்ஸா இருக்குது. ஸோ இதில் அப்படியே பார்க்குறப்போ நமக்கு இந்த 11 லட்சத்தில் எனக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக வேணும் அப்படின்னா, நம்மளும் ஓவராலாக நம்ம நிறைய இடம் சொல்லியிருக்கோம். ஸ்கோடா கைலாக், அதனால தான் நான் அதில் முன்னாடி இந்த இன்ட்ரோவில் சொல்லலை. ஸோ அந்த கார் வந்து 11 லட்சத்தில் ஃபிட் ஆகுது. அதுவும் சிக்னேச்சர் அப்படிங்கிற அந்த வேரியண்ட்டே வருது. ஸோ நல்ல ஒரு எனக்கு டிரைவ் ப்ளஷர் வேணும், டிரைவபிலிட்டி வேணும், சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க இது போகலாம். இப்போ மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு ஒரு 9 to 13 kmpl தான் கொடுக்குன்னு சொல்லலாம். இல்லை எனக்கு இந்த சப்காம்பேக்ட் எஸ்யூவிலேயே எனக்கு ஒரு மைலேஜான ஒரு கார் வேணும், நல்ல ஒரு மைலேஜ் தர கார் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. மாருதி சுசுக்கியில் இருக்க பிரெஸ்ஸா தான். அதில் வந்து VXI அப்படின்ற வேரியண்ட் ஆன் ரோட் 11 lakhsல வருது. இது வந்து நம்ம நல்ல ஒரு மைலேஜ் வெஹிக்கிள்னு சொல்லலாம். அப்புறம் ரீசேல் வேல்யூ இருக்குது, மெயின்டெனன்ஸும் கம்மியாக இருக்குது. இது மைலேஜ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 12 kmpலேருந்து 17 kmpl வரைக்கும் தருது. இப்போ இதே சப்காம்பேக்ட் எஸ்யூவியில் எனக்கு பெர்ஃபார்மன்ஸாக ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸில் வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா,
ஸ்கோடால கைலாக் இப்போ சமீபத்தில் வந்து கிளாசிக் ப்ளஸ் அப்படின்னு ஒரு பேஸ் வேரியன்ட் வந்து விட்டுருந்தாங்க. அதுலேயே ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸும் விட்டுருக்காங்க, விச் இஸ் 80. கைலாக்ல இருக்கிற ஆட்டோமேட்டிக் வந்து செமையாக பெர்ஃபார்ம் பண்ணும். அதோட மேனுவலை விட ஆட்டோமேட்டிக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது இந்த 11 lakhs கேட்டகரிக்குள்ளே உங்களுக்கு வருது. பர்ஃபார்மன்ஸ், டிரைவபிலிட்டி, அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி ஃபீச்சர்ஸும் வந்து அதில் லோடடாக இருக்குது. மைலேஜ் 8லேருந்து 12 வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதே ஆட்டோவில் ஃபீச்சர்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிசானோட மேக்னைட், அதில் ஏஎம்டி வந்து 10 lakhs கீழே இருக்குது. பட் இந்த பட்ஜெட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு சிவிடி கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அது கொஞ்சம் பெட்டராகவும் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது டர்போவோட உங்களுக்கு வர்றதுனால. அதே நேரத்தில் எஸ்யூவி ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு நல்ல பல்கியான ஒரு காராக வந்து உங்களுக்கு இருக்கும். சேஃப்டி அண்ட் லோ மெயின்டெனன்ஸ் அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். அப்போது கொஞ்சம் வந்து ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படிங்கிறப்போ இந்த டர்போவில் இருக்கிற இந்த மேக்னைட்டை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். மைலேஜ் 9 to 14, சிட்டிக்குள்ளே வந்து 9ம், ஹைவேல வந்து ஒரு 14 வரைக்கும் நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணலாம். அதோட வேரியண்ட் வந்து டெக்னா அப்படிங்கிற ஒரு வேரியண்ட். இதே சப்காம்பேட்டில் டீசலில் உங்களுக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மஹேந்திராவோட 3XO MX2 அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் 11 lakhs பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு வருது. மைலேஜ் டீசெண்டாக உங்களுக்கு கிடைக்கிது. டீசல் அப்படிங்கிறதுனால ஒரு 13லேருந்து 18 வரைக்கும் நீங்கள் மைலேஜ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நல்ல சேஃபான ஒரு காரு, பெஸ்ட் டிரைவபிலிட்டி இருக்கிற ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம் இந்த செக்மெண்ட்டில், ரைட்? அடுத்தது காம்பேக்ட் செடான் கேட்டகரி ப்ரோ. அதில் என்னென்ன கார்ஸ்? ஆமாம், அதில் நம்ம பார்க்குறப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அந்த டிசையரோட டாப் எண்டே நமக்கு 11 lakhs ஆன் ரோடில் கிடைக்குது. அஃப்கோர்ஸ் ஒரு நல்ல மைலேஜ் கார். இதுவும் ஒரு 5 ஸ்டார் ரேட்டட் காரு. நீங்கள் ஹைவேக்கும் யூஸ் பண்ணலாம், சிட்டி யூஸ்க்கும் பண்ணலாம். ஸ்பேஸு, கம்ஃபர்ட்டு, லோ மெயின்டெனன்ஸு, இப்படி பல ரீசன் சொல்லலாம். ஸோ இது வருது. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஃபீச்சர்ஸாக வேணும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறேன்னா இதே 11 lakhsல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட அமேஸ் வருது. அதாவது இது வந்து 12 lakhs ஆன் ரோடில் வித் ஆடாஸ் ஃபீச்சர்ஸோடையே உங்களுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 11 lakhsல என்னால் ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி, அதாவது மிட் சைஸ் எஸ்யூவி வாங்க முடியுமானா வாங்க முடியும். இதில் வந்து 2 கார் தான் இருக்குது. ஒன்று சிட்ரியனோட பசால்ட்டு, இன்னொன்று கவ். நம்ம போன 5 to 10 lakhsல நிறைய பேர் ஏன் சிட்ரியனோட C3 சொல்லலாம்லாம் சொன்னாங்க. ஆக்சுவலாக நெட்வொர்க்குங்கிறது இன்றைக்குமே ஒரு பெரிய இஷ்யூவாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம மேஜர் சிட்டிஸில் தான் இருக்குது. மேஜர் சிட்டிலேயே இங்கே இருக்க டீலர்ஷிப் வந்து சர்வீஸ் அப்படின்றது இல்லை ஒரு சேல்ஸ் ஒரு என்கொயரிங்கிறதே ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு என்கொயரிக்கெலாம் போனால் என்னங்க அங்கே கோயம்புத்தூரில் வந்து ஒரு கார்பெட் ஆஃபர் தராங்களே இங்கே இருக்கான்னு கேட்டால் அது இங்கெல்லாம் கிடையாது அப்படின்றாங்க. இல்லைங்க நாங்கள் செக் பண்ணிட்டாங்க, இது பிராண்டே போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஓ அப்படியா, சரின்னு சொல்லி ஃபோனை வச்சிட்டாங்களாம். சரி வாங்குறியா இல்லையான்னு கேட்கணும்ல. ஸோ இந்த லெவலில் வந்து அந்த பிராண்ட் இருக்கிறனால தான் நம்ம சஜஸ்ட் பண்ணல. சரி இருந்தாலும் இந்த சஜஸ்ட் பண்ணுறோம். சிட்டி மக்கள் அவ்வளோ நல்ல நெட்வொர்க் இருக்குது, இல்லை உங்கள்கிட்ட அங்கே ஷோரூம் நியர்பையில் இருக்குன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிட்ரியானோட ஏர்கிராஸ் XU அப்படின்ற வேரியன்ட் 11 lakh ஆன் ரோட்லேயே கிடக்குது. இப்போ அடுத்து 12 lakhs பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அகைன் இந்த எல்லா செக்மெண்ட்டுமே உங்களுக்கு உள்ளே வரப்போகுது. அதில் ஃபஸ்ட்டு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் அப்படிங்கிற செக்மெண்ட். அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான். நீங்கள் ஆட்டோமேட்டிக் வேணும் அப்படின்னா i20யோட அந்த IVT அதை நீங்கள் எடுக்கலாம். இல்லை ஆல்ட்ராஸில் இருக்கிற டீசல் மேனுவல் உங்களுக்கு போதும் அப்படின்னா அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். பெட்டரான ஒரு மைலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சப்காம்பேக்ட் எஸ்யூவி அப்படிங்கிற செக்மெண்ட்டுக்குள்ளே இப்போ நம்ம வர்றோம். இதில் நிறைய கார்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேக்னைட், கைகர், பிரெஸா, வென்யூ அண்ட் சோனட், சைரஸ், நெக்ஸான், 3XO, ஃப்ராங்ஸு அண்ட் டைசர். அப்புறம் கைலாக்கும் இருக்குது. கைலாக்கும். ஸோ இத்தனை கார்ஸ் வந்து உங்களுக்கு உள்ளே வருது. இதில் மேனுவலில் பெர்ஃபார்மராக இருக்கணும் அப்படின்னா மஹேந்திராவோட 3XO விச் இஸ் அதோட வேரியண்ட் வந்து AX5 அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டு 1.2 லிட்டரில் ஒரு டர்போ இன்ஜின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 12 lakhs வந்து உங்களுக்கு ஆன் ரோட் பட்ஜெட்லேயே வருது. நல்ல பெர்ஃபார்மராக இருக்கும். அண்ட் தென் ஃபீச்சர்ஸு, சேஃப்டி அப்படிங்கிறது அந்த காரில் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 9 to 14 வந்து நீங்கள் இதோட மைலேஜ் உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இதே இது மேனுவலில் பெட்டராக வந்து மைலேஜ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மாருதி சுசுக்கியோட ஃப்ராங்ஸு இந்த 12 lakhsல நல்ல மைலேஜ் கொடுக்குற கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் வேரியண்ட் ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் 12 lakhs வந்து உங்களுக்கு ஆன் ரோட் காஸ்ட் வரும். நான் சொன்ன மாதிரி ரீசன் மைலேஜ், ரீசேல் வேல்யூ பெட்டராக இருக்கும், லோ மெயின்டெனன்ஸ் இருக்கிற ஒரு காரு. 12 to 17 வரைக்கும் உங்களுக்கு இது மைலேஜ் கொடுக்கும். சிட்டிக்குள்ளே 12
14 கூட நீங்கள் சம்டைம் எடுக்க முடியும். ஹைவேல 18 to 20 கூட உங்களால் டச் பண்ண முடியும். நீங்கள் ஒரு 80 to 100 நீங்கள் க்ரூஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா. அதனால் பெஸ்ட் மைலேஜ்னா கண்டிப்பாக இந்த சப் காம்பேக்ட் எஸ்யூவியில் ஃப்ராங்ஸை வந்து அது ஒரு கிராஸ் ஓவர் அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். இதே ஆட்டோமேட்டிக்கில் உங்களுக்கு அப்படி நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் பெர்ஃபார்மராக இருக்கணும் அப்படின்னா சோனட் வந்து நம்மளால் சொல்ல முடியும். HTK-O அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் 12 lakhs பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு வருது. ரீசன் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபீச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மைலேஜ் 9 கிலோமீட்டர்லேருந்து 13 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அதோட மைலேஜாக கிடைக்கும். இப்படியே ஆட்டோமேட்டிக்கில் ஒரு மைலேஜ் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா அகெயின் மாருதி சுசுகியில் இருக்கிற ஃப்ராங்ஸு ஜீட்டா அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டு 12 lakhs பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு வருது. நல்ல மைலேஜ், பெட்டர் ரீசேல் இருக்கிற ஒரு காரு, லோ மெயின்டெனன்ஸ் இருக்கிற ஒரு காரு, 12 to 18 kmpலேருந்து உங்களுக்கு மைலேஜாக கிடைக்கிது. இதே சப்பாண்ட் எஸ்யூவியில் எனக்கு டீசல் தான் வேணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா இதில் ஒரு 4-5 பிளேயர்ஸ் இருக்காங்க. மெயினாக அந்த பிரதர்ஸான வென்யூ, சோனட், சைரஸ் இருக்காங்க. அது இல்லாமல் நமக்கு தெரியும் நெக்ஸான் 3XO இருக்காங்க. ஸோ இதில் பர்ஃபார்மன்ஸ் மைலேஜ் எனக்கு நல்லா வேணும். இந்த 12 லட்சத்தில் எது ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டாவோட நெக்ஸான் இருக்குது. பியூர் ப்ளஸ் அப்படின்ற வேரியண்ட்டு. இது ஒரு மேனுவல் தான். இதோட மைலேஜ், சேஃப்டி, டிரைவபிலிட்டி எல்லாமே பெட்டராக இருக்குது. மினிமம் 13 kmpலேருந்து 18 kmp வரைக்கும் எடுக்கலாம். இதே எனக்கு டீசலில் ஆட்டோமேட்டிக் வேணும்னா இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சோனட்டில் பேசிக் நெக்ஸ்ட் வேரியண்ட்லேருந்தே ஆட்டோமேட்டிக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 12 லட்சத்துலேயே டீசல் ஆட்டோமேட்டிக் வாங்க முடியும் அப்படின்னா இது வந்து ஒரு கார் தான். ஏன்னா நம்ம ப்ரீமியம் ஹேஷ்பேக்கில் அல்ட்ராஸில் கூட பார்த்தீங்கன்னா மேனுவல் தான் இருக்குது, ஆட்டோமேட்டிக் கிடையாது டீசலில். ஸோ இது வந்து வருது. சோனட்டோட HTE-O அப்படின்ற வேரியன்ட் 12 lakh ஆன் ரோட்லேயே கிடைக்குது. ஒரு உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்குது. அதுக்கான அந்த ஃபீச்சர்ஸுமே அதில் இருக்குது. ஸோ நமக்கு தெரியும் சோனட்டோட டீசலுங்கிறது ஈஸியாக உங்களுக்கு 13 kmpலேருந்து 18 kmp வரைக்கும் மைலேஜ் தரும். இப்போ காம்பேக்ட் செடான் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே வரோம் அப்படின்னா ஹோண்டாவோட அமேஸ் நம்மளால் சொல்ல முடியும். ஆட்டோமேட்டிக்கில் ZX அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் CVT கியர் பாக்ஸில் உங்களுக்கு வருது. அந்த 12 lakhsல வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஸ்பேசிஸாக இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்குது, உள்ளே வந்து கொஞ்சம் ப்ரீமியமான ஃபீல் கிடைக்கும். இன்னொன்று முக்கியமானது, இந்த செக்மெண்ட்டில் ஆடாஸ் இருக்கிற ஒரே கார் வந்து அந்த காரு தான் அப்படின்னு சொல்லலாம். மைலேஜ் வந்து ஒரு 9 to 14 வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதே இது எக்ஸிக்யூட்டிவ் செடானும் வந்து மேனுவலில் உங்களுக்கு ஒரு கார் வருது, விச் இஸ் ஸ்கோடாவோட ஸ்லாவியா கிளாசிக் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் 12 lakhs ஆன் ரோட் பட்ஜெட்டில். நல்ல ஸ்பேசிஸாக இருக்கும், டிரைவபிலிட்டி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் லோடடாக வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் இதோட இன்ஜின் வந்து 1 liter 3 cylinder அந்த TSI இன்ஜின் தான் வந்து நமக்கு இதில் கிடைக்கிது, மேனுவல். ஓகே, ஸோ மைலேஜ் 10 to 14 அப்படிங்கிறது இது உங்களுக்கு கிடைக்கும். பட் இதில் 1.5 பட்ஜெட் ரொம்ப அதிகமாக இருக்கும். பின்ன நம்ம அடுத்த செக்மெண்ட் பார்க்கும்போது தான் அதை நம்ம பார்க்கலாம். இதே 12 லட்சத்தில் இப்போ நம்ம அந்த காம்பேக்டில் ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம 11 லட்சத்தில் வந்து பசால்ட்டு கர்வ் வந்தது. இப்போ வந்து MGயோட ஆஸ்டரும் வருது. ஸோ அகைன் இதில் நம்ம ஓவராலாக பார்க்குறப்ப எது பெஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்போ திரும்ப இப்போ வந்து பசால்ட்டு வருது. அதில் வந்து ஏர் கிராஸ் வந்துருந்தது, இதில் வந்து பசால்ட் வருது. இதில் பசால்ட்டில் X+ அப்படின்ற வேரியன்ட் 12 lakhs ஆன் ரோடில் கிடையாது. நல்ல ஸ்பேஷியஸ், அந்த கூப்பே ஸ்டைல் அதெல்லாம் இருக்குது. ஃபீச்சர்ஸும் ஓரளவு இருக்குன்னு சொல்லலாம். மைலேஜுங்கிறது 9 to 14 kmp எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம 13 lakhs பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம உள்ளே போகலாம். ஸோ இதில் இருக்கிற கார்ஸ் நிறைய இருக்குது. லைக் மேக்னைட், கைகர், பிரெஸா இருக்குது, வென்யூ, சோனட், சைரஸ், நெக்ஸான், 3XO, ஃப்ராங்ஸு, டெய்சர், இந்த மாதிரி நிறைய கார்ஸ் வந்து உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சப்காம்பேக்ட் எஸ்யூவியில் இந்த 13 லட்சத்துக்கு நமக்கு என்ன இருக்கும். மேனுவலில் கொஞ்சம் பெர்ஃபார்மராக இருக்கணும் அப்படின்னா கியாவோட சைரஸ் வந்து உங்களுக்கு வருது. அதில் டர்போ HTK+ அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் 13 lakhs ஆன் ரோட் பட்ஜெட்டில் உங்களுக்கு வருது. இதோட ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா பர்ஃபார்மராக இருக்கும், ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கும், நல்ல ஸ்பேசிஸாக இருக்கும் கேபின்னு, சேஃப்டியும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். மைலேஜ் 9 kmpl to 14 kmpl வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கிது. இப்போ ஒரு நல்ல மைலேஜ் வேணும் இதே அந்த சப்காம்பேக்ட் எஸ்யூவியில் அப்படின்னா மேனுவலும் சரி ஆட்டோமேட்டிக்கும் சரி இந்த 13 லட்சத்துலேயே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அதுதான் மாருதி சுசுகியில் இருக்கிற பிரெஸா. ZXIயில் மேனுவல், VXIயில் இருக்கிற ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு 13 lakhsல வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்ல மைலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. சிட்டிக்குள்ளேயே வந்து ஒரு 12 வரைக்கும் கிடைக்கும், ஹைவேல 17 வரைக்கும் நீங்கள் மைலேஜ் எடுக்க முடியும். பெட்டர் ஒரு ரீசேல் வேல்யூ இருக்கிற காரு. மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லோ மெயின்டெனன்ஸ் இருக்கிற ஒரு காரு. இப்போ இந்த பிரெஸால இந்த வருஷத்தில் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வித் இன்ஜினோட சேஞ்சுமே வந்து நம்ம எதிர்பார்க்குறோம்.
அடுத்து இதே சப்காம்பேக்ட் எஸ்யூவியில் நம்ம டீசல் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அகைன் அதே 5 பிளேயர்ஸ் தான். இதில் நமக்கு அகைன் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மைலேஜ் கரெக்டாக அந்த 13 லட்சத்தில் எனக்கு குள்ளே வேணும் அப்படின்னு பார்க்குறப்போ 3XOவோட MX3 ப்ரோ வேரியண்ட்டே வருது. ஓரளவு எல்லா ஃபீச்சர்ஸும் அதில் இருக்குன்னு சொல்லலாம், அந்த ரிவர்ஸ் கேமராவை தவிர. ஸோ மைலேஜ், சேஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு நல்ல டிரைவபிலிட்டி இருக்க காரணம்னு சொல்லலாம். உங்களுக்கு மினிமம் 13லேருந்து 18 kmpl மைலேஜ் தருது. இதே எனக்கு 13 லட்சத்தில் ஒரு ஆட்டோமேட்டிக் வேணும்னா அதுவும் அகெயின் அதே சோனட் தான். ஸோ அதில் இருக்கக்கூடிய HTKO அப்படின்ற வேரியண்ட்டு, இது ஒரு நல்ல ஒரு மைலேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குது. ஃபீச்சர்ஸுமே இதில் லோடடாக இருக்குன்னு சொல்லலாம். இதுவுமே ஒரு 13 kmpl-லேருந்து 18 kmpl வரைக்கும் மைலேஜ் தரும். இதே 13 lakhsல ஒரு எக்ஸிக்யூட்டிவ் செடான் வேணும் அப்படின்னா Volkswagenோட Virtus கம்ஃபர்ட் லைன் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் வந்து நம்மளால சொல்ல முடியும். ஆன் ரோட் பட்ஜெட் 13 lakhs வந்து உங்களுக்கு ஒரு ரீசன் நல்ல ஸ்பேசிஸாக இருக்குது. ஒரு 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் TSIயில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபீச்சர்ஸ்ங்கிறது ஓகேவான ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. மைலேஜ் 10 to 14 kmpl வந்து உங்களுக்கு இதில் வரும். இப்போ ஸ்லாவியா ஏன் இதுக்குள்ளே வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 lakhsல இருந்த ஸ்லாவியா அதை விட்டிங்கன்னா 16 lakhsக்கு தான் அடுத்த வேரியண்ட்டே கிடைக்கும். அதே மாதிரி Virtus பார்த்தீங்கன்னா இந்த 13 lakhs விட்டிங்கன்னா 16.5 lakhs தான் வந்து உங்களுக்கு வருது. ஒரு வேரியண்ட்டுக்கும் இவ்வளோ பெரிய கேப் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. இதே 13 லட்சத்தில் இந்த காம்பேக்ட் ஆர் மிட் சைஸ் எஸ்யூவி என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். மோஸ்ட்டாக அதில் பெட்ரோல் தான் உள்ளே வருது. ஸோ இதில் பார்க்குறப்ப நம்ம ஆல்ரெடி பார்க்குறப்ப சிட்ரியனில் வந்து பசால்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஏர்கிராஸ் எக்ஸோ இருக்குது, அதுக்கப்புறம் கர்வ், ஏஸ்டர், டஸ்டர், விக்டோரிஸ். இப்போ புதுசாக லான்ச் ஆன டஸ்டர் கரெக்டாக அந்த 13 லட்சத்துக்குள்ளே உட்காந்துருச்சு. ஏற்கனவே விக்டோரிஸ் அந்த 13 லட்சத்தில் தான் இருக்குது. ஸோ இதில் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ இந்த ஏர்கிராஸும் பசால்ட்டும் நமக்கு வந்து அந்த நெக்ஸ்ட் வேரியண்ட்டுங்கிறது இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக போகுது, அதனால் உள்ளே வரல. அஃப்கோர்ஸ் ஏஸ்டரில் நமக்கு தெரியும் பர்ஃபார்மன்ஸே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ டஸ்டர் புதுசாக வந்துருக்க டஸ்டரில் ஆத்தென்டிக் அப்படின்ற வேரியன்ட் கரெக்டாக 13 lakhல வருது. ஓரளவு பேசிக்கான ஃபீச்சர்ஸோட வருது. ஒரு நல்ல எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. சார் நீங்கள் டிரைவ் பண்ணியிருந்தீங்க, ஆனால் 1 லிட்டர் நம்ம டிரைவ் பண்ணி 1 லிட்டர் நமக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பட் 1.3 மேனுவல் ஆட்டோமேட்டிக் ஓட்டியிருந்தோம். அதில் மேனுவல் கொஞ்சம் பவர் லேக் அதெல்லாம் இருக்குது இந்த ஹில் டிரைவில். பட் ஆட்டோமேட்டிக் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். ஆமாம். ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா இந்த இடத்துல அந்த எஸ்யூவியில் ஒரு லோ மெயின்டெனன்ஸ் அப்படின்னா ரெனோ எப்போவுமே ஒரு லோ மெயின்டெனன்ஸ் காராக இருக்கும். ஸோ அது வந்து கரெக்டாக 13 லட்சத்தில் வருது அந்த டஸ்டரோட ஆத்தென்டிக்ன்ற வேரியன்ட். ஸோ அதனால் நம்ம அந்த பர்ஃபார்மன்ஸில் டஸ்டரை சொல்கிறோம். எனக்கு இதே 13 லட்சத்தில் இந்த காம்பேக்ட் எஸ்யூவியில் ஒரு மைலேஜோட கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒன்று தான் இப்போதைக்கு இருக்குது, விக்டோரிஸ். ஸோ இந்த விக்டோரிஸ் பார்த்தீங்கன்னா LXIன்ற பேஸ் வேரியன்ட் இருக்குது. ஓரளவு பேசிக்கான எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் வந்துருதுன்னு சொல்லலாம். மைலேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தாலும் ஒரு 12லேருந்து 16 kmpl 17 kmpl வரைக்கும் நமக்கு சிட்டி டு ஹைவேல தருது. அவங்களோட கிராண்ட் விட்டாரை விட இதில் கொஞ்சம் பெட்டர் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ப்ரைஸும் கம்மி. இந்த கிரெட்டா, செல்டாஸ் இந்த செக்மெண்ட் இருக்க மற்ற கார் எல்லாமே பார்த்தீங்கன்னா 13.5 லட்சத்துலேருந்து 14 லட்சத்தில் தான் இப்போ உள்ளே இருக்குது. அதுவும் செல்டாஸ் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணப்போ நல்ல ஒரு ப்ரைஸ் ஹைக்கிறதுனால அது எல்லாமே வெளில போயிடுச்சு. இந்த 13 லட்சத்தில் ஒரு நல்ல ஒரு எஸ்யூவி ஸ்டாண்டில் ஒரு எஸ்யூவியே வேணும், ஆனால் ஒரு ஆஃப் ரோடர் இல்லை, உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது இருக்குது. அதுதான் மஹேந்திரா தாரில் இருக்கிற 1.5 லிட்டர் நம்ம எம்ஹாக்கில் இருக்கிற டீசல் மேனுவல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா AXT அப்படின்ற வேரியன்ட் 13 lakh ஆன் ரோட்லேயே கிடைக்குது. ஒரு நல்ல எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ் இருக்கும். எனக்கு 13 லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு தார் தான் வேணும் அப்படின்னா இது ஒன்று இருக்குது, இதை நீங்கள் வாங்கிக்கலாம். சார் இப்போ நம்ம ஓவராலாக இந்த வேரியண்ட்டில் இந்த ப்ரைஸிங்கில் எப்படி வச்சுருக்கோம்னா 10 லட்சத்துலேயே 11 லட்சத்துக்குள்ளே ஆன் ரோடில் எதில் ஓரளவு அது ஃபீச்சர்ஸு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது. அதே மாதிரி 11லேருந்து 12, 12லேருந்து 13 அப்படி தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனால் ஏன் 11ல் வராது, ஏன் 13ல் வரல அப்படின்னு கேட்காதீங்க. உண்மையுமே அந்த ப்ரைஸுக்குள்ளே அது அந்த வண்டியே இல்லை. கரெக்ட். இன்னொன்று இல்லை, அது ஃபீச்சர்ஸ் வந்து கம்பேர் பண்ணுறப்ப இன்னொரு வண்டியில் இன்னொரு பிராண்டில் வெஹிக்கிளில் பெட்டராக இருக்குது. ஸோ அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் சார் அந்த ஒரு செக்மெண்ட்லேயுமே அந்த வண்டியை நம்ம வந்து சூஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஹோப் இந்த வீடியோ ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் இன்கேஸ் இந்த 10 lakhsல இருந்து 13 lakhsல ஒரு கார் வாங்கியிருக்கீங்க, அது பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ தட் இதை பார்க்குற நியூ பையர்ஸுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா விஜய். பாய்.